கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காரு, கண்ணாடி எடுத்து அப்பாட்ட கூட என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணு, என்ன முடிவுன்னு கேட்போம். ஐயா விரட்டி விட்டுரு, சரி கரெக்ட். அங்கே போனால் ஐயோ சூசைட் பண்ணிக்கிடுவானாம், தற்கொலை பண்ணிக்கிடுவியான். அதனால் வேண்டாம்னு உத்தரவாயிடுது, கால் வந்துட்டுவான். என்ன செய்யணும்? 90 நாளையில் முடிவாகிரும். வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து கொள், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அடுத்து திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? வாங்க. என்னம்மா? உடல் ஆரோக்கியம், மனக்கோல வாழ்வு. வரலாம். காலில் வந்துட்டு வாங்க. பார்த்தாச்சு. தைராய்டு இருக்கா? இப்போ மீண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என் நுண்ணோக்கில் பார்த்தேன். 1 பித்தப்பை சம்மந்தமாக எதுவும் ஆராய்ச்சி பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? அமிலம், அதனுடைய சுரக்கிற அமிலம் குறைவாக சுரக்க, அதனால் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இன்னும் நொல்லங்கிறீங்க. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். சோமா இருக்கீங்களா? வெண்ணி கொடுங்க. இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய சுரப்பிகளை சரியாக்கி உடலினுடைய வெயிட்டை குறைச்சி வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிருந்தால் போதுமா? உங்களுக்கு நாட்டு வைத்தியத்தில் சரியாகுமா, அலோபதியில் சரியாகுமான்னு முடிவு எடுக்கணும்ல. இப்போ நீங்கள் அலோபதின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுவரை என்ன நலமாக இருக்குது? அதில் இந்த வாட்சியை கழுதி கையில் கொடு. இந்த பெருவரில் நல்ல செக்குன்னு பிடி. அதில் ஒரு கேமரா வச்சுருக்கேன். இந்த கைட்டு பிடி. கண்ணை மூடு. கால் வந்துட்டு வரலாம். நீ உட்கார். உடலில் கொஞ்சம் சால்ட், உப்புச்சத்து கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பிளட்டில் பாக்டீரியாக்கள் கூடி இருக்குது. ஸ்கின் சம்மந்தமான டிசீஸ் மறைமுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? இவை அனைத்தையும் மாற்றுவதற்கு ஆயுர்வேதிக்கு சரியானது தானா என்பதை தீர்மானமாக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். 6 மாத காலங்கள் மருந்து எடுத்துக்கணும். முடியுமா? ஆயுர்வேதிக் குணமாக்கி தந்துடுறேன், வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு பிடிக்கலாமா? தப்பில்லை. இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். ஒரு வழக்கு இருக்குது. அடுத்த பௌர்ணமிக்கு வரும்போது அந்த வழக்கை பற்றி பேசி தெளிவாக்கி தரேன். கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். நல்லது தானே? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. என்னடா வேணும் தம்பி? என்ன
கஷ்டம். என்ன வேலை பார்க்குறே? இப்போ உன்னை உங்கள் ஓனர் வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா நீ என்ன செய்வ? அடுத்த வேலைக்கு அடுத்த இடத்துக்கு நீ போனேன்னா உனக்கு இதோட சம்பளம் குறையத்தான் கிடைக்கும். ஒரு வருஷ காலமாகவே நீ இந்த இடத்துக்கு உனக்கு வேலைக்கு போக முடியாமல் ஒரு மனநிலைகள் தோன்றும். உன்னைய மாதிரியே இங்கே வேலை பார்க்க இன்னொருத்தனை வந்து உட்கார வச்சுட்டாங்க. புரியுதா? அதனால் உன்னுடைய வேலைட்டி கொஞ்சம் குறையுது. இப்போ ஏற்கனவே சரி பகவானுடைய தோஷம் உனக்கு வாட்டிக்கிட்டு இருக்குது. கடன்கள் உங்கள் வீட்டில் நிறைய வச்சுருக்கிறீங்க. மன வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது. இடம் மாறி போகலாமாங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் தோன்றியிருக்கு. போனால் இந்த இடத்துக்கு வேலைக்கு வர முடியாத, அடுத்த இடத்துக்கு உழைப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு உங்கள் உள்ளத்தில். அதான் உழைக்கும் கைகளேன்னு பாட்டு பாடினேன். கால் வந்துட்டு வா. ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, 6 மாதத்துக்கு எங்கேயுமே போக வேண்டாம், இந்த இடத்துல இருங்க, உனக்கு இதிலே கொஞ்சம் சம்பளம் கூட்டி கிடைக்கக்கூடிய அளவுக்கு பொறுப்பை போட்டு தரேன், அதில் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்து சுயமாக ஒரு வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்குரிய பணம் வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பம். 6 மாதத்துக்கு பிறகு சில லட்சங்கள் உன் கைகளில் கருப்புசாமி கொண்டு வந்து தருவேன். அதில் நீ தொழிலை உருவாக்கி மேன்மையான வாழ்க்கையை பெற்று வெற்றி அடைவாய். வெற்றி மாலை கொடுப்பா கருப்பசாமிக்கு. உடனே கொண்டு வா, லேட்டாக்காத. கொண்டா, கும்பிட பார்ப்போம். பிள்ளையார் கோயில், சிவன் கோயில். சிவன் கோயில் எங்கே இருக்குது? சரிதா. பிள்ளையார் வெற்றிவேல் முருகனுக்கு, கருப்பசாமிக்கு. இந்த மாலையை பேணிக்கா, பணம் வரும், தொழிலும் கூடும். நல்லா வெற்றி விடும். விஷயத்தை கேட்டுப்போம். மதியம் சாப்பிட்டு போ. அரைகுறையா பேராடா. கருப்பசாமிக்கு கரூர். கரூர் கரூர் பக்கமாக கரூர். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் வழங்குகிற கண்டான், மாவிலை தோரணமும் ஆடிட கண்டான், மணமகள் கண்ணில் அண்ணன் சூட கண்டான், கலைந்திடும் கனவுகள். தன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி காட்டு வந்தவங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாப்பா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை. நீயும் பொம்பளை பிள்ளைக்கு தான் கேட்டு வந்திருக்கியா? நீயும் பொம்பளை பிள்ளை தான் கேட்டு வந்திருக்கியா? பொண்டாட்டி உடனடியும் சரியில்லாதவன் யார் வீடு? அப்போ காரணம் வா. நீங்கள் ரெண்டு தான் கிழங்கு போல இருக்கீங்கள, இருக்க கூப்பிட்றேன். பூமணம் கொண்டவள். நல்ல காலில் விடலை, மனித ரூபமாக விழுந்துட்டேன். உங்கள் மனத்தை கருப்பசாமிகிட்ட கொடுக்கவே இல்லை. அம்மா நீ வாரியே யார்? அப்படியா, வரலாம். உன் எல்லைக்கு போகிற இடத்துல என் தங்கை மாரியம்மா இருக்காளப்பா. மாரியம்மன் சரானா. என் அப்பன் ஸ்ரீராமன் இருக்காங்களா? அதுலேருந்து 17 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் போனால் வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் இருக்கானா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன யோசனை பண்ணி போகிறாரு? முன்ஜென்ம பாவத்தின் காரணத்தினால் உன் மனைவியுடைய மனோபாவனை மூளை நரம்பியல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவளுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகி யாரோ தனக்கு உள்ளிருந்து பேசுவதாகவும் தன்னை இயக்குவதாகவும் அது சொல்லுகிற பாதையிலே அவன் மண்டையை திருப்பி போவதாக உள்ள பாவனையில் இருக்கிறாள். உடம்பெல்லாம் சில சமயத்தில் அக்னியாக கொதிக்கி, சில சமயத்தில் அப்படி ஐஸாக குளிந்துடும். இரவில் படபடன்னு எந்திரிச்சு ஹே இதெல்லாம் நடக்கும். கால் வந்துட்டுவான். அப்படியா?
உன் மனைக்குள்ள ஒரு சித்தருடைய ஆசீர்வாதம் வருகிறதே, அவரை கும்பிட்டுருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதம் கைகாட்டி வந்து கொண்டு இருக்கிறது. இதுவரை நீ ஜீவனோடு இருப்பதற்கு காரணமே அதுதான். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. பசு பதி, பதி பசு, பசு பதி ரெண்டையும் சேர்த்தா பசுபதி. பசுபதி ஈஸ்வரா. பசுபதி ஈஸ்வரர் எங்கே இருக்கிறார்? அங்கே இருக்கிறார். அப்போ அந்த கரூர் சித்தர் அங்கே தான் அடக்கமானாரா? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாப்பா. பசு என்றால் ஆத்மா, பதி என்றால் அரசு. ஆன்மாவை ஆளுகின்ற அரசனுக்கு சிறப்பு பெயர் சிவன் என்பது பொருள். அதான் பசு பதி ஈஸ்வரன். ஆத்மாவை சிவனையும் உட்கொண்ட ஒரு பெயராக இருக்கின்ற ஒரு ஸ்தலம் அந்த பசுபதி ஈஸ்வரர் ஸ்தலம். அந்த இடத்துல காராம்பசு ஒன்று சிவனுக்கு தானாக அபிஷேகம் செய்தது. அந்த பசுவும் அந்த இடத்தில் சில காலம் கழித்து சமாதியாகிவிட்டன. புரிகிறதா? அவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்த பகுதியாக இன்று எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அந்த கரூராருடைய அருள் கருணை உன் மனைக்குள் ஆனந்தமாக இருக்கிறது. உன் மனைவினுடைய மனோநிலைகளை நான் திருத்தி தாரேன். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை வகையாக சரி பண்ணி வெற்றியாக்கி தாரேன். இதுவரை நீ பார்த்துருக்கக்கூடிய தொழில் சில கோடிகளை நஷ்டமாக்கி உன்னை வேதனை அடைந்து விட்டது. உற்ற நண்பர்கள் வாங்கிய பணத்தை கொடுக்காமல் உன்னை பகைத்து கொண்டார்கள். சட்டப்படி கேஸ் வரக்கூடிய அளவுக்குள்ள பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டு இருக்கிறாய். காலன்னு சொல்லலாம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நான் இருக்கேன், கவலைப்பட வேண்டாம். தை மாதத்துக்குள்ளே பிள்ளைக்கு கரை சேர்க்கக்கூடிய நல்வழியை காட்டுகிறேன். மெல்ல மெல்ல உன் குடும்பத்துக்குள்ளே இறங்கி எல்லாரையும் கரை சேர்த்தி தரப்பா. வெற்றி உண்டு, செல்வாக்காக இருப்பேன். நல்லா கருப்பசாமிக்கு அடுத்து கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. நீ கரூரா? உனக்கு பொய் சொல்லுதியே. கரூரா அது பக்கத்து ஊரா? எந்த ஊர்? வெள்ளி வெள்ளி அலை. 1 2 3 4. எதுவும் வியாபாரங்கள் எதுவும் புரோக்கிங்கில் பண்ணிங்களா? ஓகே. அக்ரிமெண்ட்டு கையெழுத்துலாம் உண்டா? அதில் அதான் கையெழுத்து கூட ரிஜிஸ்டர்லாம் கிடக்க, அதான் பார்த்தேன். வாரேன், கால் வந்துட்டுலாம். தென்பழனி மலையோரம் தெள்ளுதமிழிசை பாடும், செந்தூரின் கடலோரம் தேரோடும் வேலாடும். தென்பழனி மலையோரம் தெள்ளுதமிழிசை பாடும், முருகா 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 முருகா. அம்மா, என்ன விஷயம்? பழனி மலை முருகனை போய் பார்த்தீங்களா? போக வேண்டியது இருக்கா? என்ன குறை? சரி, அதுக்காக முருகன்கிட்ட என்ன சொன்னேன்? வந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கால் வந்துட்டுவாங்க. சொன்னால் வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுறதுக்கு தானே பிறந்திருக்கோம் பூலகத்தில். நீங்கள் வந்தோடனே முருகப்பெருமானை கொண்டு வந்து நான் சொல்லிட்டேனே. என்ன விஷயம்? வேலனுக்கும் 2. முருகனுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. உன் பொம்பளை பிள்ளை இருதார யோகத்தோடு பிறந்த பிள்ளை. இப்போ மனதை பறிகொடுத்து தன் பாதையை மாற்றிக்கொண்டால் ஒரு வகையில், ஆனால் மீண்டும் திரும்பி உன்னுடைய மனை சேரப்போகிறாள் என்பது உண்மையாகும். அதற்கு பின்பு நடத்தக்கூடிய கல்யாணமே அவளுக்கு உறுதியாகும். அதுதான் நடக்க போகுது. நடத்தி வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். காவிரியில் நீராடி வருக. அப்படி இந்த வாரம் நேராக வீட்டுக்கு போயிட்டு
இந்த கனியெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் அமாவாசைக்கு முன்னால், தீபாவளிக்கு முன்னால் கடலில் மூழ்கி புண்ணிய தீர்த்தம் ஆடி அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியவும் தீர்த்தத்தையும் தீபாவளி கழிந்து பௌர்ணமி அன்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். உன் பிள்ளையை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன், நான் பேச வைப்பேன். இந்த வெற்றி ஆக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போ. முருகா சொல்லுவாங்க, பாப்பா காலை வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 33 தேவாதி தேவர்களுக்கு, அண்ணாமலைக்கு, அடுத்த உத்தரவு திருவண்ணாமலை. கால் வந்துட்டு வரலாம். அதுக்கும் அரோவரா போட்டாங்க. நூறு கோடி நல்ல பாட்டாக இருக்க. வயதுக்கு மீறி பழக்க வழக்கத்தை கையில் வச்சுருக்கேடா. கால் வந்துட்டு வா எலி. சரி, அதெல்லாம் தூர விடு, அதெல்லாம் ஒரு விளையாட்டு, அது களி இல்லை. பக்கத்தில் வா. இப்போ உன்னுடைய தொழில் சம்மந்தமாகவும் பணம் சம்மந்தமாகவும் ஒரு வழக்கு ஒன்று பிரச்சனையில் கிடக்கு. அந்த வழக்கை மீட்டி உன்னை காப்பாற்றி தந்தால் போதுமா? உழைக்கிற பணத்தை 3ஆ பங்கு வைக்கிய யாருக்கெல்லாம் கொடுக்க? சரி, கால் வந்துட்டு வா. கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. உன் வழக்கை வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? வீடு 2 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னால் உன் பிள்ளை கரை சேர்ந்துடும். இந்தா வெற்றி உண்டு மகனே, ஜெயிச்சு தரேன். என்னை நாடி விட்டாய், நலமுடன் வாழ்வாய், வாழ்க. திருவண்ணாமலை கடன்பட்டு கண்கலங்கி வந்த மகன். அண்ணாமலையை பார்க்கையிலே நெஞ்சில் ஆனந்த உணர்ச்சி கூடுதப்பான். திருவண்ணாமலையாரை என்ன எத்தனை நாள் பார்த்துருக்கடா நீ? அண்ணாமலையாரை பார்த்தியா? அண்ணாமலை அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன அர்த்தம்? சும்மா எல்லோரும் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இதற்கு அடுத்து இருப்பதுதான் சகசிராரம். சகசிராரம் என்பது மலை, அது இருக்கும் இடமோ தலை. நாம் ஒவ்வொரு பொழுதும் உணர்கின்ற பொழுது மூலாதாரத்தில் தோன்றிய சிவாய நம என்ற திருநாம ஒலிகள் நம்முடைய சகசிராராகிய தலையினுடைய சகசிர சக்கரத்திலே சுழலும். சக்கரத்தில் சுழல்கின்ற பொழுது குண்டலினி வசப்படும். குண்டலினி வசப்படுகிற பொழுது ஞான உதயம் கிடைக்கும். அதுதான் அண்ணாமலை. நாக்க மேலே நீக்கி தொட்டிங்கன்னா நாசி துவாரம் 2 நம்முடைய வாய்க்குள்ளே இருக்கா? பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? எங்கே பார்த்தியா? புழுனி போயிடுவா. பார்த்துருக்கே மாட்டிய, தெரிஞ்சிருப்பிய. மனிதன் அத்தனை ஜீவனுக்கும் இருக்குது. நம்ம நாக்குக்கு மேலே அன்னத்தில் 2 துவாரங்கள் கடவுள் கொடுத்துருக்கான். நம்முடைய தொண்டைக்கும் மூக்குக்கும் உள்ள ஒரு சுவாச அலையை காட்டுவதற்காக. புரியுதா? அந்த இடத்தில் குண்டலினி என்னுடைய சக்தி பர்வதமாகி நம்ம தொண்டைக்குள்ளே இறங்கும். அந்த இடத்திற்கு பெயர் அன்னம் அப்படின்னு அர்த்தம். அன்னம் அப்படின்னு அர்த்தம். அந்த அன்னம் என்னும் இடத்தில் குண்டலினி நிலைத்திருந்து சகசிராரத்திலே தங்கியிருக்கனால் அண்ணாமலை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மலைன்னு அர்த்தம். ஆனால்தான் அண்ணாமலையை மோட்ச ஸ்தலம் என்று சொன்னார்கள், முக்தி ஸ்தலம் என்று சொன்னார்கள். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். திருவண்ணாமலை வந்து முக்தி ஸ்தலம், திருப்பதி செல்வஸ்தலம். திருவண்ணாமலைக்கு போயிட்டு திருப்பதிக்கு போகணும். திருப்பதிக்கு போயிட்டு நீங்கள் திருவண்ணாமலைக்கு வரக்கூடாது. புரியுதா? திருவண்ணாமலைக்கு போயிட்டு உங்களுடைய பாவத்தை எல்லாம் கழிச்சிட்டு அப்படி செல்வத்தை வாங்கிறதுக்கு எங்கே போயிடணும்? திருப்பதிக்கு போயிடணும். திருப்பதிக்கு போயிட்டு அடுத்த ஊர் எங்கேயும் போகக்கூடாது, நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துடணும். என்ன இதுக்கெல்லாம் வழிகாட்டி வழி தேடுறதுக்கு புடிகிற வழிகாட்டு மாளிகைப்புற கருத்தாங்க ஊரை தேடி வந்துடணும். கால் வந்துட்டு வா, பார்க்க அடுத்த விஷயத்தை பின்னால் பேசுவோம். யாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துருக்கியா? கடன்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியா? எதுக்கு போட்ட?
போட்டுச்சு. யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? எத்தனை லட்சத்துக்கு போட்டிருக்க? 7 லட்சம். உங்கள்கிட்ட இருக்கா இப்போ பணம்? இப்போ எவன் கொடுக்க போகிறான் அந்த ரூபாயை? யார்டா கொடுக்க போகிறா? முட்டாள். கையெழுத்து போட்டு கால் வந்துட்டு வா. உன் கடனை தீர்த்து தொழிலை உருவாக்கி தந்தா போதுமா? வேறு என்னடா வேணும் உனக்கு? இந்தா வீட்டை மீட்டி தரேன். இந்த பூவையும் இந்த பணத்தையும் கூட வீட்டில் வை. இந்த கனியை என்னையை வச்சு கும்பிடு. பணம் கிடைக்கும். உன் கடனை தீர்த்து சட்டத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றுறேன். போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. சாமி, நான் எந்த தொழிலை தொட்டாலும் எனக்கு தடையாக இருக்குன்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? வாடா தம்பி. என்னடா தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வா. தென்று நீராடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம். கல்யாணம் முடிச்சிட்டியா? பாட்டு நல்ல பாட்டாக வருத. யாரையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இருந்தேன், போயிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னை விட்டு போயிட்டாள். கால் வந்துட்டு வா. என்ன செய்ய முடியும்? சரி, நடந்தது அது போச்சு, நடந்து போச்சு. இன்னமும் ஒன்றும் பார்க்கக்கூடாது. என்ன மச்சான் ஒன்று சொல்ல மாட்டேங்க. சிரிக்காதீங்கோ, அமைதியாக இருங்கோ. நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை போய் பார்த்தண்டா. ஓராண்டு காலமாக உனக்கு வருமானமும் இல்லை, மனவேதனையும் கூடியிருக்கு. தேவையில்லாதவங்களாம் வந்து பக்கத்தில் கூடி இருந்துக்கிட்டு பக்கத்தில் உன்னை மக்கள் வரவிடாமல் அவங்க தடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் தொழிலை விருத்தியாக்கணும், வேறு ஒரு தொழில் பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். தப்பு எங்கே இருக்குது? கருப்பசாமி தான் தரணும். கால் வந்துட்டு வா. இன்னொரு கேள்வி இருக்குது. என்னடா வேணும்? வேறு கல்யாணம் முடிச்சிடணும். செலக்ஷன் வச்சதை கல்யாணம் முடிக்கணுமா? வேறு நல்ல பொண்ணாக வேணுமா? இந்தா பங்குனி மாதத்துக்கு உட்பட நல்ல பெண்ணாக வந்து அமையும். கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உனக்கு இந்த தொழிலை வளமாக்கி உன் கடனை தீர்த்துட்டேன். நல்லா இருக்கு.